அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா தேவநேசன். இவ்வளோ நாள் நம்ம சேனலில் ஏஐ வச்சு புக்கை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா, அந்த புக்கெல்லாம் ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போட்டிருக்கேன். பேர் புத்தகச்சோலை. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு புத்தகச்சோலை ஸ்பேஸ் விடாமல் புத்தகச்சோலை டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப் வரும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ தான். நான் தமிழில் சம்மரி போட்டிருக்கேன். நீங்கள் ஆடியோவும் கேட்டுக்கலாம், தமிழில் ஆடியோவும் கேட்டுக்கலாம். அதே போல் நான் இங்கிலீஷில் தான் கேட்பேன், இங்கிலீஷில் தான் படிக்கணும் அப்படின்னா லாஜிக் லீஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாக புக் இருக்கும், ஃப்ரீயாக ஆடியோ புக் இருக்கும். நீங்கள் கேட்டு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க. நீங்க ஒரு விமானத்தில் பயணம் செய்துகிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்து இருக்கையில் ஒரு மனிதன் அமைதியா உட்கார்ந்து ஒரு சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்க்க நல்ல ஃபார்மலா கருப்பு சூட் போட்டு ஒரு கண்ணியமான ஆளா இருக்கான். ஆனா அவன் கையில் இருக்கிற சூட்கேஸ்க்கு உள்ள ஒரு வெடிகுண்டு இருக்கு. அடுத்த சில நிமிடங்களில் அவன் அந்த விமானத்தையே கடத்த போறான். அரசாங்கத்திடம் இருந்து 2 லட்சம் அமெரிக்க டாலர் பணத்தை அடித்துக்கொண்டு நடுவானில் இருந்து பாராசூட்டில் குதிக்க போறான். அதன் பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அவன் இந்த பூமியில் இருந்தே காணாமல் போயிட்டான். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தின் மிகப்பெரிய உளவு அமைப்பான அமெரிக்காவின் FBI, ஆயிரக்கணக்கான போலீசார், நூற்றுக்கணக்கான துப்பறிவாளர்கள், அத்தனை பேரும் சேர்ந்து தேடியும் அவன் உயிரோடு இருக்கிறானா, செத்து போனானா, அந்த பணம் எங்கே போனது, அவன் யார் என்ற எந்த ஒரு கேள்விக்கும் இன்று வரை விடையே கிடைக்கவில்லை. இது ஒரு சினிமா கதையல்ல நண்பர்களே, இது நிஜமாகவே நடந்த ஒரு உண்மை சம்பவம். அமெரிக்க F1.BI வரலாற்றிலேயே இன்று வரை தீர்க்கப்படாத ஒரே ஒரு விடை தெரியாத விமான கடத்தல் மர்மம் இது மட்டும்தான். வணக்கம் நண்பர்களே, புத்தகச்சோலை பக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகையே அதிர வைத்த, இன்றும் விஞ்ஞானிகளுக்கும் போலீசாருக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்க்க முடியாத சவாலாக நிற்கும் T.P. கூப்பர் என்கிற மர்ம மனிதனின் அவிழ்க்கப்படாத பல திடுக்கிடும் ரகசியங்களைத்தான். இந்த வீடியோவை எங்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏனென்றால் இதன் ஒவ்வொரு திருப்பமும் உங்களை உறைந்து போக வைக்கும். இந்த மர்மத்தை புரிந்து கொள்ள முதலில் அந்த காலகட்டத்தின் பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும். 1960கள் மற்றும் 70கள் என்பது அமெரிக்காவில் விமான பயணம் என்பது இன்றைக்கு இருப்பது போல கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலத்துல விமான நிலையங்களில் மெட்டல் டிடெக்டர்கள் என்ற ஒரு கருவியே கிடையாது. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் என்று ஒன்று கிடையாது. நீங்க போய் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உங்க பேரை என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு நேரடியா விமானத்துல ஏறிடலாம். உங்க பையை யாரும் சோதனை பண்ண மாட்டாங்க, உங்க முகத்தை யாரும் சரிபார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த காலத்தில் விமானத்துக்குள்ளே சிகரெட் பிடிக்கலாம், மது அருந்தலாம், எல்லாமே ஃப்ரீயா அனுமதிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற அத்தனை விமான பாதுகாப்பு விதிகளும் பெரும்பாலும் D.P. கூப்பர் செய்த இந்த குற்றத்திற்கு பிறகுதான் கொண்டு வரப்பட்டன என்பது ஒரு வரலாற்று உண்மை. இந்த பின்னணியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நம்ம கதைக்குள் போவோம். காலம் 1971ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி. அன்று அமெரிக்காவில் நவம்பர் மாத கடும் குளிர்காலம். வானம் முழுவதும் கருத்த மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. எந்த நேரமும் பனிப்புயல் வரலாம் என்ற நிலை. அமெரிக்காவின் ஓரிகன் மாகாணத்தில் இருக்கும் போர்ட்லேண்ட் நகரில் உள்ள விமான நிலையத்தில் நார்த் வெஸ்ட் ஓரியண்ட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமான எண் 309 சியாட்டில் நோக்கி புறப்பட தயாராக நிற்கிறது. அது ஒரு போயிங் 727 ரக பயணிகள் விமானம். போர்ட்லேண்டிலிருந்து சியாட்டிலுக்கு வெறும் 30 நிமிட பயணம்தான். அந்த விமானத்தில் ஏறுவதற்காக ஒரு நடுத்தர வயது மனிதன் வருகிறான். அவனுக்கு வயது 45 முதல் 50 இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டது. அவன் நல்ல அடர் கருப்பு நிற பிசினஸ் சூட் அணிந்திருக்கிறான், கருப்பு நிற டை கட்டியிருக்கிறான், கருப்பு நிற சன்கிளாஸ் போட்டிருக்கிறான், கையில் ஒரு சிறிய கருப்பு நிற சூட்கேஸ் வைத்திருக்கிறான். பார்ப்பதற்கு யாரோ ஒரு நிறுவனத்தின் உயர் அதிகாரியோ அல்லது பிசினஸ் மேனோ போல மிகவும் கம்பீரமாக தோற்றமளிக்கிறான். அவன் விமான நிலையத்தின் கவுண்டருக்கு போய் தன் பெயர் டான் கூப்பர் என்று சொல்லி $20 கொடுத்து ஒரு 1-வே டிக்கெட் வாங்கிக் கொள்கிறான். அந்த காலத்துல யாரும் அடையாள அட்டை கேட்க மாட்டாங்க. அவன் சொன்ன பேரை அப்படியே எழுதி டிக்கெட் கொடுத்து விட்டார்கள். அவன் 20ஆம் எண் இருக்கையில் போய் மிகவும் நிதானமாக உட்கார்ந்தான். விமானத்தில் மொத்தம் 36 பயணிகள் இருந்தார்கள், 6 பணியாளர்கள் இருந்தார்கள். விமானம் ஓடுபாதையில் ஓடி நடுவானில் பறக்கத் தொடங்கியதும்
அவன் மிகவும் சாதாரணமாக ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து புகைவிடுகிறான். பிறகு பணிப்பெண்ணை அழைத்து தனக்கு ஒரு பர்பன் வகை மதுபானத்தையும் சோடா கலந்து கொண்டு வரச் சொல்கிறான். எல்லாமே மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. ஆனால் இந்த சாதாரணமான தோற்றத்தின் பின்னால் ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது அந்த விமானத்தில் இருந்த யாருக்குமே தெரியவில்லை. விமானம் பறக்கத் தொடங்கிய சில நிமிடங்களில் கூப்பர் தனக்கு பானம் கொண்டு வந்த புளோரன்ஸ் ஷாஃப்னர் என்கிற 23 வயது இளம் பணிப்பெண்ணை கை அசைத்து மெதுவாக கூப்பிடுகிறான். அவள் நெருங்கி வரும்போது அவன் ஒரு சிறிய மடித்த சீட்டுத் துண்டை அவளிடம் கொடுக்கிறான். புளோரன்ஸ் அந்த சீட்டை வாங்கிக் கொள்கிறாள். ஆனால் அவள் அதை படிக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா விமானத்தில இளம் பிசினஸ்மேன்கள் பணிப்பெண்களிடம் தங்கள் ஃபோன் நம்பர் எழுதி கொடுப்பது அந்த காலத்தில் மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம். அவளும் ஓ, இதுவும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளர்ட்டிங் லெட்டர் தான் என்று நினைத்து அந்த சீட்டை தன் கோட் பாக்கெட்டில் அப்படியே திணித்துவிட்டு நடக்கிறாள். இதை பார்த்த கூப்பர் அவள் பின்னாடியே சாய்ந்து மிகவும் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் சொல்கிறான், அம்மா, அந்த சீட்டை தூக்கி போடாதே, உடனே எடுத்து படி, என்னிடம் வெடிகுண்டு இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு ஒரு நொடி மூச்சே நின்று விடுகிறது. நடுங்கும் கைகளால் அந்த சீட்டை எடுத்து பிரிக்கிறாள். அதில் அழுத்தமான எழுத்துக்களில் இப்படி எழுதப்பட்டிருந்தது, என்னுடைய பிரிஃப்கேஸில் ஒரு வெடிகுண்டு இருக்கிறது. நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். புளோரன்ஸ் பயத்தில் உறைந்து போய் கூப்பரை நிமிர்ந்து பார்க்கிறாள். அப்போது கூப்பர் மிகவும் நிதானமாக தன் மடியில் இருந்த கருப்பு நிற சூட்கேஸை லேசாக திறக்கிறான். அவள் உள்ளே எட்டி பார்க்கிறாள். அந்த பெட்டிக்குள் 6 சிவப்பு நிற சிலிண்டர் வடிவ குழாய்கள் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் நடுவே சிக்கலான ஒயர்கள் பிணைக்கப்பட்டு ஒரு பெரிய பேட்டரியுடன் இணைக்கப்பட்டிருந்தன. அது ஒரு உண்மையான வெடிகுண்டா இல்லை போலியா என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது பார்ப்பதற்கு மிகவும் உண்மையாகவே தெரிந்தது. அவள் பயத்தில் கால்கள் நடுங்க நிற்கவே சிரமப்படுகிறாள். கூப்பர் சூட்கேஸை மூடிவிட்டு மிகவும் அமைதியாக ஒரு புன்னகையுடன் சொல்கிறான், பயப்படாதே, நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. நான் சொல்வதை நீ அமைதியாக போய் கேப்டனிடம் சொல். கூப்பர் தன் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக மிகவும் தெளிவாக அந்த பெண்ணிடம் சொல்கிறான். முதலாவது, எனக்கு 2 லட்சம் அமெரிக்க டாலர்கள் வேண்டும். அதுவும் அனைத்தும் $20 நோட்டுகளாக மட்டுமே இருக்க வேண்டும். முக்கியமாக அந்த நோட்டுகளின் வரிசை எண்கள் எதுவும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, எனக்கு 4 பாராசூட்டுகள் வேண்டும். 2 முன் பக்க பாராசூட்டுகள் மற்றும் 2 பின்பக்க பாராசூட்டுகள். மூன்றாவது, விமானம் சியாட்டில் விமான நிலையத்தில் இறங்கும்போது இவை அனைத்தும் தயாராக இருக்க வேண்டும். நான்காவது, விமானத்திற்கு எரிபொருள் நிரப்ப ஒரு டேங்கர் வாகனம் தயாராக நிற்க வேண்டும். இல்லையென்றால் இந்த விமானத்தை பணிப்பெண்களோடும் பயணிகளோடும் சேர்த்து வெடிக்கச் செய்திடுவேன் என்று எச்சரிக்கிறான். இந்த விஷயம் மிக ரகசியமாக அவன் இருக்கையிலேயே பேசப்படுகிறது. விமானத்தில் இருக்கும் மற்ற 35 பயணிகளுக்கு என்ன நடக்கிறது என்று எதுவுமே தெரியவில்லை. அவர்கள் சாதாரணமாக பேசிக்கொண்டும் புத்தகம் படித்துக்கொண்டும் தூங்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். புளோரன்ஸ் பதற்றத்துடன் விமானத்தின் காக்பிட்டுக்கு போய் கேப்டன் வில்லியம் ஸ்காட் என்பவரிடம் இந்த தகவலை சொல்கிறாள். கேப்டன் அதிர்ச்சி அடைகிறார். உடனடியாக ரேடியோ மூலம் நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன்ஸ் தலைமை அலுவலகத்தையும் சியாட்டில் விமான நிலைய கட்டுப்பாட்டு மையத்தையும் FBI அதிகாரிகளையும் தொடர்பு கொள்கிறார். ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மிகவும் அதிர்ச்சியடைகிறார். ஆனால் அவர் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறார். பயணிகளின் உயிர்கள் முக்கியம். கடத்தல்காரன் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுங்கள் என்று உத்தரவிடுகிறார். F1BI அதிகாரிகள் மிகவும் புத்திசாலித்தனமாக ஒரு வேலை செய்கிறார்கள். அவர்கள் கூப்பருக்கு கொடுக்க போகும் $2 லட்சம் இருக்கும் மொத்தம் 10,000 நோட்டுகளின் வரிசை எண்களை ஒவ்வொன்றாக மைக்ரோஃபிலிம் கேமராவில் புகைப்படம் எடுத்து பதிவு செய்கிறார்கள். அந்த பண நோட்டுகள் எங்கே செலவழிக்கப்பட்டாலும் அவற்றை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இதை செய்கிறார்கள். இதுதான் பின்னாடி மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக மாறும். கூப்பர் விமானத்தின் கேப்டனிடம் சியாட்டில் விமான நிலையத்தின் ஓடுபாதையில் எங்கும் நிற்காமல் ஒதுக்குப்புறமான ஒரு மூலையில் விமானத்தை நிறுத்தச் சொல்கிறான். விமான நிலையத்தின் விளக்குகளை அணைக்கச் சொல்கிறான். போலீஸ் வாகனங்கள் எதுவும் விமானத்தின் அருகில் வரக்கூடாது என்று எச்சரிக்கிறான். மாலை 5:45 விமானம் சியாட்டில் விமான நிலையத்தில் தரையிறங்குகிறது. விமானம் ஓடுபாதையின் ஒரு ஒதுக்குப்புறமான மூலையில் நிறுத்தப்படுகிறது. F.BI அதிகாரிகள் $2 லட்சம் பணமடங்கிய ஒரு வெள்ளை நிற துணிப்பையையும் 4 பாராசூட்டுகளையும் தயாராக வைத்திருக்கிறார்கள். கூப்பரின் உத்தரவுப்படி ஒரு ஏர்லைன்ஸ் ஊழியர் மட்டும் விமானத்தின் பின்புற படிக்கட்டு வழியாக ஏறி வந்து பணப்பையையும் பாராசூட்டுகளையும் கொடுக்கிறார். கூப்பர் அந்த பணப்பையை வாங்கி
மிகவும் நிதானமாக நோட்டுகளை ஒருமுறை பார்க்கிறான். பாராசூட்டுகளை தொட்டு பார்த்து சரிபார்க்கிறான். எல்லாம் சரியாயிருக்கிறது என்று உறுதி செய்து கொண்ட பிறகு விமானத்தில் இருந்த 36 பயணிகளையும் இறங்கி போகச் சொல்கிறான். ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே கவனிங்க. கூப்பர் ஒரு பயணியை கூட காயப்படுத்தவில்லை, யாரையும் மிரட்டவில்லை. பயணிகள் யாருக்குமே விமானம் கடத்தப்பட்டது என்று கூட தெரியவில்லை. அவர்கள் சாதாரணமாக இறங்கிச் சென்றார்கள். சிலர் ஏன் இவ்வளவு நேரம் லேட் ஆச்சு என்று முணுமுணுத்தபடி இறங்கிப் போனார்கள். ஆனால் கூப்பர், விமானத்தின் கேப்டன் வில்லியம் ஸ்காட், முதல் அதிகாரி, விமான பொறியாளர் மற்றும் ஒரு பணிப்பெண்ணை மட்டும் பிணை கைதிகளாக விமானத்திலே வைத்துக் கொள்கிறான். அதன் பிறகு கூப்பர் விமானத்தின் கேப்டனிடம் தன் அடுத்த கட்டளையை பிறப்பிக்கிறான். விமானத்தை மெக்சிகோ நாட்டை நோக்கி பறக்கச் செய்யுங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, விமானம் 10,000 அடி உயரத்துக்கு மேல் பறக்கக்கூடாது. வேகம் மணிக்கு 170 நாட்டிகள் மைல்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. விமானத்தின் லேண்டிங் கயர்கள் கீழே இறக்கப்பட்ட நிலையிலேயே பறக்க வேண்டும். மற்றும் விமானத்தின் பின்புறத்தில் இருக்கும் ஏர் ஸ்டேர்ஸ் என்கிற கீழ்நோக்கிய படிக்கட்டு கதவு திறந்த நிலையிலேயே இருக்க வேண்டும். கேப்டன் அதிர்ச்சி அடைகிறார். இந்த நிபந்தனைகள் மிகவும் அசாதாரணமானவை. ஒரு சாதாரண குற்றவாளிக்கு விமானத்தை பற்றிய இவ்வளவு தொழில்நுட்ப அறிவு எப்படி இருக்க முடியும்? இவன் தெளிவாக ஒரு பயிற்சி பெற்ற பாராசூட் நிபுணன் அல்லது இராணுவத்தில் பணிபுரிந்தவன் என்று கேப்டனுக்கு புரிகிறது. இரவு 7:40 விமானம் மீண்டும் நடுவானில் பறக்கத் தொடங்குகிறது. வெளியே பயங்கரமான வானிலை, கடும் பனிப்புயல், பலத்த மழை, இருட்டு, வெப்பநிலை -8 டிகிரி செல்சியஸ். அந்த உயரத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 150 கிலோமீட்டருக்கும் மேல் வீசிக்கொண்டிருக்கிறது. விமானம் வாஷிங்டன் மாகாணத்தின் மேலே பறந்து கொண்டிருக்கிறது. கீழே அடர்ந்த கேஸ்கேட் மலைத்தொடர் காடுகள் இருக்கின்றன. இரவு 8 மணிக்கு கூப்பர் பணிப்பெண்ணிடம் சொல்கிறான், நீ காக்பிட்டுக்கு போய் கதவை மூடிக்கொள், இங்கே வராதே. அந்த பெண் பயத்தில் நடுங்கியபடி காக்பிட்டுக்குள் போய் கதவை மூடிக்கொள்கிறாள். அதன் பிறகு கூப்பர் தனியாக விமானத்தின் பின் பகுதிக்குச் செல்கிறான். அந்த $2 லட்சம் பணம் அடங்கிய வெள்ளை துணி பையை தன் இடுப்பில் இறுக்கமாக கட்டிக்கொள்கிறான். 4 பாராசூட்டுகளில் 2 மட்டும் எடுத்து ஒன்றை முதுகில் கட்டிக்கொள்கிறான், மற்றொன்றை நெஞ்சில் கட்டிக்கொள்கிறான். மீதி 2 பாராசூட்டுகளை அப்படியே விமானத்தில் விட்டுவிடுகிறான். இரவு 8:11 விமானத்தின் பின்புறத்தில் இருக்கும் ஏர்ஸ்டேர்ஸ் கதவை திறக்கிறான். அந்த கதவு திறந்ததும் வெளியிலிருந்து பயங்கரமான குளிர்ந்த காற்று சுழன்று உள்ளே வருகிறது. விமானத்தின் பின் பகுதி முழுவதும் உறைய வைக்கும் குளிர் பரவுகிறது. காக்பிட்டில் இருக்கும் கேப்டனுக்கு விமானத்தின் பின் பகுதியில் ஏதோ அழுத்தம் மாறுவது போன்ற உணர்வு கிடைக்கிறது. கருவிகளில் ஒரு லேசான அதிர்வு பதிவாகிறது. அந்த இருளுக்கு நடுவே, அந்த பனிப்புயலுக்கு நடுவே, -8 டிகிரி குளிருக்கு நடுவே, மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் நிலையில் கூப்பர் விமானத்தின் பின் கதவு வழியாக இருட்டுக்குள் குதிக்கிறான். அவ்வளவுதான். அதன் பிறகு டி.பி. கூப்பர் என்கிற அந்த மர்ம மனிதன் இந்த பூமியிலிருந்தே மறைந்து விடுகிறான். இன்று வரை யாரும் அவனை பார்க்கவில்லை. அவன் உடலை கண்டுபிடிக்கவில்லை. அவன் பயன்படுத்திய பாராசூட் கிடைக்கவில்லை. அவன் வாழ்ந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் பூமியில் இல்லை. விமானம் இரவு 10:30 மணிக்கு நெவாடா மாகாணத்தில் உள்ள ரீனோ நகர விமான நிலையத்தில் பத்திரமாக தரை இறங்குகிறது. கேப்டனும் பணியாளர்களும் பயத்துடன் வெளியே வருகிறார்கள். விமானத்தின் பின் பகுதிக்குச் செல்லும்போது அங்கே கூப்பர் இல்லை. பின் கதவு திறந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. 2 பாராசூட்டுகள் மட்டும் தரையில் கிடக்கின்றன. கூப்பரின் கருப்பு டைன் ஒரு சிறிய கிளி போன்று இருக்கையில் கிடைக்கிறது. அவன் பயன்படுத்திய 8 சிகரெட் துண்டுகள் ஆஷ்ட்ரேயில் இருக்கின்றன. இவைதான் அவன் இந்த உலகத்தில் விட்டுச் சென்ற ஒரே ஒரு சான்றுகள். FBI அதிகாரிகள் உடனடியாக அதிரடி தேடுதல் வேட்டையை தொடங்குகிறார்கள். கூப்பர் குதித்ததாக நம்பப்படும் பகுதி வாஷிங்டன் மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கேஸ்கேட் மலைத்தொடர் அருகே இருக்கும் அடர்ந்த பசுமையான காடுகள். இதை ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் அடர்ந்த மரங்கள், ஆறுகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு காடு. அதிலும் நவம்பர் மாத குளிர்காலத்தில் பனிப்புயல் அடித்த இரவில் குதித்திருக்கிறான். FBI அமெரிக்க வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கையை தொடங்குகிறது. பல நூற்றுக்கணக்கான FBI ஏஜெண்டுகள், இராணுவ வீரர்கள், உள்ளூர் போலீசார், தன்னார்வலர்கள் என ஆயிரக்கணக்கானோர் அந்த காட்டுக்குள் நுழைகிறார்கள். ஹெலிகாப்டர்கள் வானத்தில் சுற்றுகின்றன. மோப்பநாய்கள் தரையில் முகர்ந்தபடி ஓடுகின்றன. இன்ஃப்ராரெட் கேமராக்கள் பயன்படுத்தப்படுகின்றன.
வாரக்கணக்கில் தேடுகிறார்கள், மாதக்கணக்கில் தேடுகிறார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? கூப்பரின் உடலோ, அவன் பயன்படுத்திய பாராசூட்டோ, அவன் கொண்டு சென்ற பணப்பையோ, அவன் அணிந்திருந்த சூட்டின் ஒரு துண்டோ, அவன் போட்டிருந்த கருப்பு கண்ணாடியோ, ஏன் ஒரு சிறிய துணி நூலிழை கூட அங்கே கிடைக்கவில்லை. அவன் ஒரு பூதம் போல, ஒரு மாயாவி போல, காற்றில் கரைந்தது போல இந்த உலகத்தில் இருந்தே மறைந்து விட்டான். போலீசார் அவன் கொடுத்த பெயரான டான் கூப்பர் என்பதை ஆராய்ந்தார்கள். அமெரிக்கா முழுவதும் டான் கூப்பர் என்ற பெயரில் இருக்கும் அனைவரையும் விசாரித்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் சாதாரண குடிமக்கள். யாரும் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை. கூப்பர் கொடுத்த பெயர் ஒரு போலி பெயர் என்பது உறுதியாகிறது. ஆரம்பத்தில் ஒரு பத்திரிகையாளர் அவன் பெயரை தவறாக டி.பி. கூப்பர் என்று எழுதி வெளியிடுகிறார். அது அப்படியே எல்லா பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் பரவிவிடுகிறது. அன்று முதல் இன்று வரை உலகம் முழுவதும் அவன் டி.பி. கூப்பர் என்றே அறியப்படுகிறான். இந்த சம்பவம் அமெரிக்கா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பத்திரிகைகளில் முதல் பக்கச் செய்தி, தொலைக்காட்சிகளில் பிரேக்கிங் நியூஸ். மக்கள் மத்தியில் கூப்பர் ஒரு ஹீரோவாகவே பார்க்கப்பட்டான். ஏனென்றால் அவன் யாரையும் காயப்படுத்தவில்லை. ஒரு பெரிய ஏர்லைன் நிறுவனத்தின் பணத்தை தான் அடித்துக் கொண்டு போனான். அதனால் சாதாரண மக்கள் அவனை ஒரு ராபின்ஹுட் போல, ஒரு நாயகனைப் போல நினைக்க ஆரம்பித்தார்கள். டி-ஷர்ட்டுகளில் அவன் படம் அச்சிடப்பட்டது, பாடல்கள் எழுதப்பட்டன, திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் இருக்கும் ஆரியல் என்ற சிறிய நகரம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் டி.பி. கூப்பர் தினம் என்று ஒரு திருவிழா கொண்டாடுகிறது. இன்று வரை அந்த திருவிழா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல வருடங்கள் கடந்தன. வழக்கு குளிர்பதனப்படுத்தப்பட்டது. கூப்பர் ஒருவேளை அந்த பனிப்புயலில் குதிக்கும் போதே செத்திருப்பான் என்று பலரும் நம்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் 1980ஆம் ஆண்டு, அதாவது சம்பவம் நடந்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு மர்மமான திருப்பம் ஏற்படுகிறது. 1980ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரையன் இங்க்ராம் என்கிற ஒரு 8 வயது சிறுவன் தன் குடும்பத்துடன் கொலம்பியா ஆற்றங்கரைக்கு பிக்னிக் செல்கிறான். அது கூப்பர் குதித்ததாக நம்பப்படும் பகுதிக்கு அருகில் இருக்கும் ஒரு ஆற்றங்கரை. அந்த சிறுவன் ஆற்றங்கரையில் மணலில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது மண்ணுக்குள் ஏதோ புதைந்திருப்பதை பார்க்கிறான். ஆர்வத்தோடு தோண்டுகிறான். அங்கே 3 கட்டுகளாக அழுகிய நிலையில் ஒரு ரப்பர் பேண்டால் கட்டப்பட்ட பண நோட்டுகள் கிடைக்கின்றன. அவன் உடனே தன் அப்பாவிடம் காட்டுகிறான். அவர்கள் அதை FBI-க்கு ஒப்படைக்கிறார்கள். FBI அதிகாரிகள் அந்த பண நோட்டுகளின் வரிசை எண்களை சரிபார்க்கும் போது அதிர்ந்து போகிறார்கள். ஏனென்றால் அவை 9 ஆண்டுகளுக்கு முன்பு டி.பி. கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட அதே பண நோட்டுகள்தான். அவற்றின் வரிசை எண்கள் அவர்கள் பதிவு செய்த எண்களுடன் கச்சிதமாக பொருந்துகின்றன. மொத்தம் $5800 மட்டுமே அங்கே கிடைத்தன. பல நோட்டுகள் தண்ணீரில் ஊறி சிதைந்து பூஞ்சை படர்ந்த நிலையில் இருந்தன. இது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியது. $2 லட்சம் வெறும் $5800 மட்டும் ஏன் இங்கே கிடைக்கிறது? மீதி $1,94,200 எங்கே போனது? கூப்பர் பணத்தை இங்கே தவற விட்டுவிட்டு மீதியை எடுத்துக்கொண்டு தப்பித்து விட்டானா? இல்லை, ஆற்றில் விழுந்து செத்தபோது பணம் சிதறி ஒரு பகுதி மட்டும் இங்கே ஒதுங்கியதா? இன்று வரை இந்த கேள்விக்கு விடையில்லை. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அன்று முதல் இன்று வரை மீதி பணத்தில் ஒரு நோட்டு கூட உலகத்தில் எங்கும் செலவழிக்கப்படவில்லை. FBI அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு வங்கியிலும் கடையிலும் அந்த நோட்டு எண்களை கவனிக்கச் சொல்லி வைத்திருந்தது. ஆனால் ஒரு நோட்டு கூட எங்கும் புழக்கத்திற்கு வரவில்லை. அப்படியென்றால் கூப்பர் அந்த பணத்தை ஒருபோதும் செலவழிக்கவில்லையா? அவன் செத்துவிட்டானா? இல்லை பணத்தை எங்காவது புதைத்து வைத்து விட்டானா? இந்த 50 ஆண்டுகளில் FBI 1000க்கும் மேற்பட்ட நபர்களை சந்தேக நபர்களாக விசாரித்தது. அவர்களில் சிலரை பற்றி சொல்ல வேண்டும். முதலாவது ரிச்சர்ட் ஃப்ளைட் மெக்காய் ஜூனியர் என்ற ஒரு முன்னாள் இராணுவ வீரன். இவன் கூப்பர் சம்பவம் நடந்த 5 மாதங்களில், அதாவது 1972ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம், கிட்டத்தட்ட கூப்பர் செய்ததைப் போலவே இன்னொரு விமானத்தை கடத்தி $5 லட்சம் பணம் கேட்டு பாராசூட்டில் குதித்தான். ஆனால் இவன் கூப்பரைப் போல லக்கி இல்ல. 2 நாளில் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். பலரும் இவன்தான் கூப்பர் என்று நம்பினார்கள். ஆனால் FBI விசாரணையில் இவன் கூப்பர் இல்லை என்று தெரிய வந்தது. இரண்டாவது ராபர்ட் ராக்ஸ்ட்ரா என்ற ஒரு நபர். இவன் ஒரு பயிற்சி பெற்ற பாராசூட் வீரன், இராணுவத்தில் பணிபுரிந்தவன், பல போலி பெயர்களில் வாழ்ந்தவன். 2018ஆம் ஆண்டு இவனது வழக்கறிஞர் ஒருவர் கூப்பர் விமானத்தில் விட்டுச் சென்ற டையின் துணியில் இருந்த மூலக்கூறுகளும் ராக்ஸ்ட்ராவின் வீட்டில் கிடைத்த மூலக்கூறுகளும் ஒத்துப்போவதாக அறிவித்தார்.
ஆனால் F-1BI இதை உறுதிப்படுத்தவில்லை. மூன்றாவது, கேன்னட் கிறிஸ்டியன்சன் என்ற ஒரு முன்னாள் பாராட்ரூப்பர். இவன் வியட்நாம் போரில் இராணுவத்தில் பணிபுரிந்தவன். பாராசூட்டில் குதிப்பதில் நிபுணன். இவனுடைய குடும்ப உறுப்பினர்களே இவன்தான் கூப்பர் என்று சொன்னார்கள். ஆனால் போதிய ஆதாரம் இல்லாததால் இவனையும் கூப்பர் என்று உறுதிப்படுத்த முடியவில்லை. ஒவ்வொரு சந்தேக நபரும் விசாரிக்கப்பட்டு ஆதாரமில்லாமல் விடுவிக்கப்படுகிறார்கள். உண்மையான கூப்பர் யார் என்பது இன்று வரை தெரியவில்லை. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. கூப்பர் அந்த நிலையில் குதித்து உண்மையிலேயே உயிர் பிழைத்திருக்க முடியுமா? இதை பல நிபுணர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். கூப்பர் குதித்தபோது வெளியே -8 டிகிரி செல்சியஸ் குளிர், பயங்கரமான பனிப்புயல், இருட்டு, கீழே அடர்ந்த காடு. அவன் ஒரு சாதாரண பிசினஸ் சூட் மற்றும் ஒரு ஜோடி பாமல் காலணி மட்டுமே அணிந்திருந்தான். குளிர் தாங்கும் ஜாக்கெட்டோ, பூட்ஸோ, கையுறையோ, ஹெல்மெட்டோ எதுவுமே அவனிடம் இல்லை. விமான நிபுணர்களின் கருத்துப்படி 10,000 அடி உயரத்தில் இருந்து இரவு நேரத்தில் பனிப்புயலுக்கு நடுவே குதிப்பது என்பது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம். ஆனால் அதே நேரத்தில் கூப்பர் விமானத்தை பற்றிய தொழில்நுட்ப அறிவு வைத்திருந்தான். குறைந்த உயரம், குறைந்த வேகம் போன்ற நிபந்தனைகளை அவனே கேட்டான். அதாவது அவன் பாராசூட் குதிப்பில் அனுபவம் உள்ளவன் என்பது தெளிவு. சில நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஒரு அனுபவமிக்க பாராட்ரூப்பர் இந்த நிலையிலும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று. இன்னும் சிலர் சொல்கிறார்கள் அவன் கீழே இறங்கியவுடன் குளிரில் உறைந்து காட்டில் காயமடைந்து யாருடைய உதவியும் இல்லாமல் செத்திருப்பான் என்று. உண்மை என்ன என்பது யாருக்குமே தெரியாது. 1971 தொடங்கிய இந்த தேடுதல் வேட்டையை 45 வருடங்கள் தீவிரமாக விசாரித்த அமெரிக்க FBI அமைப்பு ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வருகிறது. 2016 ஆண்டு ஜூலை மாதம் FBI அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிடுகிறது. நாங்கள் இந்த வழக்கை மேலும் தீவிரமாக விசாரிக்கப் போவதில்லை. எங்களுடைய வளங்களையும் மனித வளத்தையும் மற்ற முக்கியமான வழக்குகளுக்கு பயன்படுத்த விரும்புகிறோம். ஆனால் யாரேனும் நம்பகமான புதிய ஆதாரத்தை கொண்டு வந்தால் நாங்கள் மீண்டும் இந்த வழக்கை திறப்போம் என்று அறிவித்தார்கள். 45 வருட விசாரணையில் F.BI என்ன கண்டுபிடித்தது என்றால் ஒன்றுமே இல்லை. டிபி கூப்பர் யார் என்று தெரியவில்லை. அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று தெரியவில்லை. அந்த பணம் எங்கே போனது என்று தெரியவில்லை. டிபி கூப்பர் வழக்கு ஒரு வெறும் குற்ற வழக்கு மட்டுமல்ல, இது அமெரிக்க சமூகத்தில் ஒரு கலாச்சார நிகழ்வாக மாறிவிட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அமெரிக்காவில் விமான நிலையங்களில் பாதுகாப்பு சோதனை என்ற கான்செப்டே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. மெட்டல் டிடெக்டர்கள் வைக்கப்பட்டன. பயணிகளின் பைகள் சோதிக்கப்பட ஆரம்பித்தன. கூப்பர் வேன் என்ற பெயரில் போயிங் 727 விமானங்களின் பின்புற கதவுகளில் ஒரு பூட்டு கருவி பொருத்தப்பட்டது. அது பறக்கும்போது கதவு வெளியில் இருந்து திறக்கப்படுவதை தடுக்கும். இன்றைக்கு நாம் விமான நிலையங்களில் அனுபவிக்கும் பாதுகாப்பு சோதனைகள், பை சோதனைகள், ஐடி வெரிஃபிகேஷன், இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் டிபி கூப்பர் என்ற ஒரு மர்ம மனிதனின் செயல் இருக்கிறது. இப்போது ஒரு நிமிடம் யோசிங்க. 1971 அவன் குதித்தான் என்றால் அவன் அப்போது சுமார் 45 வயது இருக்கும். இன்றைக்கு அவன் உயிரோடு இருந்தால் அவனுக்கு சுமார் 95 வயதுக்கு மேல் இருக்கும். ஒருவேளை அவன் இன்றும் எங்கோ ஒரு சாதாரண வயதான மனிதனாக யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அல்லது அன்றே அந்த காட்டில் செத்து மண்ணோடு மண்ணாகிவிட்டானோ? இந்த கேள்விக்கு விடை தெரிந்தவன் ஒருத்தன்தான் இருக்கான். அவன் பேர் டிபி கூப்பர். டிபி கூப்பர் என்பவன் யார்? அவன் உண்மையிலேயே அந்த பாராசூட்டில் குதித்து உயிர் பிழைத்தானா? அந்த பணம் என்ன ஆனது என்பது இன்று வரை உலக வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய அவிழ்க்கப்படாத மர்மமாகவே நீடிக்கிறது. அமெரிக்காவின் மிகச் சக்தி வாய்ந்த FBI அமைப்பே தோற்றுப்போன ஒரே ஒரு வழக்கு இது மட்டும்தான். இந்த மர்ம மனிதனை பற்றிய உங்களது கருத்து என்ன? அவன் உயிரோடு தப்பித்திருப்பான் என்று நினைக்கிறீர்களா? இல்லை அன்றே செத்திருப்பான் என்று நினைக்கிறீர்களா? கீழே கமெண்டில் உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி பல உலக மர்மங்கள், ட்ரில்லான நிஜ குற்றங்கள், வரலாற்று ரகசியங்கள் மற்றும் ஆச்சரியமான உண்மை நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம புத்தகச்சோலை சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் அடிச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு பயங்கரமான சுவாரஸ்யமான கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.